அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே போய் மீன் மார்க்கெட்டில் மீனை வாங்கியாச்சு. அங்கேயே க்ளீன் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் மீன் பொரிக்க தான் போகிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா தெருவில் பார்த்திங்கன்னா இந்த சாமான்லாம் கொண்டு வந்தாங்க. வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு சாமான் எடுத்தால் 120ன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் 3 சாமான் மாதிரி வாங்கியிருந்தேன். அரிசி கழுவுறதுக்கு இந்த ஜல்லடையும், பால் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த வாளி, சின்னதாக ஒரு கடாயும் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் வாங்க போனது வேஸ்ட்டு தான். எல்லாருக்குமே இன்றைக்கி இறால் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இறால் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 5, பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 3 டீஸ்பூன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுவி வச்ச இறாலை சேர்த்துக்கிறேன். இந்த இறால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. 1/2 கிலோ மாதிரி இருந்தது. இறாலை எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இறால் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா எப்போவுமே கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மாதிரி மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 எலுமிச்சை பழத்தை எடுத்து புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சை பழ சீடு இருந்தால் கசக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான். அதனால் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணின்னு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கழுவி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன். அரிசியை சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா குக்காகி வந்ததும் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். பிரியாணி தம் போடுறதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டாக வைங்க. அப்போ தான் பிரியாணி உள்ளே நல்லா குக் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் சுட சுட ருசியான இறால் பிரியாணி ரெடி. சூடாக இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு முட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நாம் அதுக்கு முட்டையை வேக போட்டுடலாம். முட்டை மசாலா செய்கிறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், சால்ட்டு, மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மசாலாவெல்லாம் அது கூட சேர்த்து பாயில் பண்ணி வச்ச எக்கை உரிச்சிட்டு இந்த மசாலாலாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் மசாலாலாம் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. சூடான இறால் பிரியாணி கூட இந்த முட்டை மசாலாவை வச்சு சாப்பிடும்போது காரசாரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செஞ்ச இறால் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது. உண்மையாகவே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா சூடாக டீ கூட சாப்பிட்றதுக்கு வாழைப்பூ வடை செய்யலான்னு பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன். சடனாக பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. சரி டீயாவது போடலான்னு சொல்லி டீ போட்டுட்ருந்தேன். டீ போட்டு முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் மாதிரி சோம்பு, 7-8 பல் பூண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரப்பாக 1-2 அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வடையை தட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். வடை பார்த்திங்கன்னா உளுந்த வடை மாதிரி புசு புசுன்னு வந்தது. ஆனால் சாப்பிட்றதுக்கு வடை நல்லா முறுமுறுன்னு வந்திருந்தது. இந்த வாழைப்பூ வடை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.